अरे பியூட்டிஃபுல் பார்த்திபி. நல்லா வளர்த்திருக்கீங்க பிள்ளைய. Sir, chant. ஓகே. என்னோட இன்னைக்கு Sir. ஹலோ, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Sir, chant pantoma prarthana shloka. என்னோட நெட் இன்னைக்கு பேடா இருக்கு. जय பண்ணுவோமா? श्री என்னோட நெட் இன்னைக்கு பேடா இருக்கு. ஸோ என்னோட வீடியோவை நான் மூடிக்கிறேன். जय श्री कृष्ण सर। ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணம்மா. बन्धुरात्मात्मनस्तस्य येनात्मैवात्मना जितः अनात्मनस्तु शत्रुत्वे आत्मनस्तु वर्तितात्मै शत्रुत्वे शत्रुत्वेदात्मैव शत्रुवत् शत्रुवत् सर्वभूतभूतस्थमात्मानं सर्वभूतानि सर्वभूतानि चात्मनि आत्मनि ईक्षते ईक्षते योगयुक्तात्मा योगयुक्तात्मा सर्वत्र सर्वत्र समदर्शनः। समदर्शनः। பியூட்டிஃபுல் ஜி. ரெண்டு பேர் சொன்ன யாராவது ஒருத்தர் மியூட் பண்ணிட்டு இருந்தாலும் எல்லாரும் நல்லா இருக்கும். ஸோ கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆஹ், இன்னைக்கு 10வது அத்தியாயம் ஆரம்பிக்க போறோம். 9 அத்தியாயங்கள் முடிச்சாச்சு. பாதி கீதையை நம்ம முடிச்சிருக்கோம். விபூதி யோகம். விபூதி யோகம் தான் 10வது அத்தியாயம். இது ஒரு கண்டினியூட்டி ஆஃப் 7வது அத்தியாயம் பக்தியில ஆரம்பிச்சது. 8வதுல கொஞ்சம் சுத்தி வளைச்சிட்டு 9வது திரும்பி பக்தி யோகத்துல 10வதும் பக்தி யோகத்தை பத்தி தான் பகவான் வர்ணிச்சிருக்கார். இந்த 10வது அத்தியாயத்துல 4-5 பிரிச்சோம்னா, முதல் 3 ஸ்லோகங்கள்ல பகவான் இந்த இது துவக்கிற ஸ்டார்ட் பண்ணி விடுறார். எப்படின்னா, இந்த வித்யா, இந்த வித்யா ராஜகுக்கியம் ரொம்ப முக்கியமான ஒரு ஞானம், விஞ்ஞானம் சகிதம். அதோட ஞானமும் இருக்கட்டும், விஞ்ஞானமும் இருக்கட்டும், எல்லாத்தையும் சொல்றேன்னு சொல்லியிருந்தவர். அது அப்படியே அந்த வித்யாவை பத்தி சொல்றார் முதல்ல 3 ஸ்லோகங்கள்ல. 4வதுல இருந்து 7வது ஸ்லோகம் பார்த்தேன்னா அந்த மகிமைகள் பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லிட்டு, இந்த ஞானம் கிடைச்சா என்ன நமக்கு என்ன கிடைக்கும், அதுல இருந்து என்ன பலன்கிறத 4ல இருந்து 7வது ஸ்லோகம்ல கொடுக்குறார். 8வதுல இருந்து 11வது ஸ்லோகம் தன்னோட விராட்ட
விராட்டமான இருக்கிற பக்தர்களை பத்தி சொல்லி இந்த பக்தியிலேருந்து இந்த பக்தினால வர பலன்கள் என்ன அப்படிங்கிறது 4வதுல இருந்து 7வது ஸ்லோகங்கள்ல இந்த ஞானத்தினால வர பலன்கள் சொல்றார். 8ல இருந்து 11ல பார்த்தேன்னா இந்த பக்தினால வர பலன்களை சொல்றார். 12வதுல இருந்து 18வது ஸ்லோகத்தை பார்த்தேன்னா பகவான் அர்ஜுனன் அதை இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமா சொல்ல அப்படின்னு கேட்கிறார். அது 19ல இருந்து 42வது ஸ்லோகம் வரைக்கும் பகவான் தன்னோட விபூதிகளை சொல்றார், தன்னோட மகிமைகளை பத்தி சொல்றார், நான் எப்படி என்ன பிரத்யட்சமா நீ பார்க்கலாங்கிறத பத்தி சொல்றார். இந்த போன 3 அத்தியாயங்கள்லயும் பார்த்தேன்னா பகவான் இந்த பிரபஞ்சம் இதெல்லாம் என்னாலதான் வந்திருக்கு. இப்போ ஒரு மண் பாறையில இருந்து மண் வந்துட்டா அந்த மண்ணுக்கும் அந்த பானைக்கும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. இந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் எனக்குள்ளேன்னு வந்திருக்குன்னா எனக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் வித்தியாசம் இல்லை. இந்த பிரபஞ்சம்ல இருக்கிற ஒவ்வொரு பொருளும் நான் தான். எதெல்லாம் நல்லதா பாக்குறோமோ அதெல்லாம் பகவானோட ஒரு சுரூபம் தான். தன்னோட விஸ்வரூபத்தோட கடைசியா இந்த அத்தியாயத்துல என்னோட என்னெல்லாம் ரூபங்கள் இருக்கு, என்னோட மகிமை எல்லாம் பாருங்கோ அப்படின்னு சொல்றார். விபூதி யோகம் அப்படின்னு விபூதிங்கிறதுனா அவரோட மேனிபெஸ்டேஷன், அவரோட எப்படி எல்லாம் வியாபிச்சிருக்கா, எப்படி எல்லாம் தன்னை படைச்சிருக்கா தான் விபூதி யோகம். பகவான் முதல் ஸ்லோகத்துல அவ்வளவு ஒரு இதா சொல்றாரு. திருப்பியும் நான் உனக்கு சொல்றேன், ஏன்னா எனக்கு உன்னோடு நலனுக்காக நான் நலத்தை விரும்பி நான் திருப்பியும் எல்லாத்தையும் சொல்றேன். அதாவது 7வது ஸ்லோகத்துல சொன்னதும் சரி, 9வது ஸ்லோகம் 7வது அத்தியாயத்துல சொன்னதும் சரி, 9வது அத்தியாயத்துல சொன்னதும் சரி, அதெல்லாம் உனக்கு திருப்பி சொல்றேன். ஏன்னா எனக்கு உன் நலம் எனக்கு வேணும். அதுக்காக எதை சொல்றேன்? விபூதி யோகத்தை சொல்றேன். ஏன்னா முனிவர்களாலும் இருக்கட்டும், முதல்ல 1வது 3வது ஸ்லோகத்துல இதான் சொல்றாரு, முனிகளாகவும் இருக்கட்டும், தேவர்களாகவும் இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, அவள்லாம் அதுக்கப்புறமா தான் பிறந்திருக்கா. சோ எப்படி நமக்கு நம்ம தாய் தந்தைக்கு அப்புறமா தான் நம்ம பிறந்திருக்கோம். சோ நமக்கு யார் தாய் தந்தைங்கிறது நமக்கு அவ சொல்லிதான் நமக்கு தெரியும். நம்ம பிறந்த உடனே இதான் என் தாய், இதான் என்னோட அப்பான்னு நம்மளால சொல்ல முடியாது. அதே மாதிரி யார் படைக்கிறாரோ அவருக்கு தான் தெரியும். சோ தேவர்கள்லாம் இவர் படைச்சதுதான், இந்த முனிவர்கள்லாம் அவர் படைச்சதுதான், இந்த பிரபஞ்சமே அவர் படைச்சதுதான். சோ யாருக்குமே நான் யாருன்னு தெரியாது. நானே சொன்னாதான் உங்களுக்கு தெரியும் நான் யாரு. சோ இந்த ஞானம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா இந்த சம்சாரத்துல இருந்து உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும். 1வது 3வது ஸ்லோகத்துல சொல்றாரு. 4வதுல இருந்து 7வது ஸ்லோகம் எப்படி ஸ்தூலமானது சூக்ஷ்மமானது, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற என்ன மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் சூக்ஷ்மமான விஷயத்துல இருந்து ஸ்தூலமான விஷயம் எல்லாமே என்கிட்ட தான் வந்திருக்கு. இது யாரு இதை புரிஞ்சுக்கிறாளோ அவளுக்கு ஆத்ம ஜானம் வந்துடும் அப்படின்னு சொல்ற 4வதுல இருந்து 7வது ஸ்லோகம். 8வதுல இருந்து 11வது ஸ்லோகத்துல இந்த மாதிரியான இதெல்லாம் அறிஞ்சவா
ஆனா என்கிட்ட பக்தியா இருக்கிறவா அவா யாரு, அவளுக்கு என்ன பலன் இதுல இருந்து கிடைக்கிறது அப்படின்னு சொல்ற. வாசல இந்த மாதிரி பக்தர்களுக்கு நான் எதெல்லாம் கொடுக்கிறேனோ, நான் எதை கொடுத்தாலும் அதை ஒரு பிரசாதமா என்கிட்ட வாங்கிக்கிறவா. ஏன்னா எல்லாமே பகவான்கிட்ட தான் வருது, எதை கொடுக்கறதும் பகவான் தான், அந்த வஸ்துவும் பகவான் தான். சோ எது கிடைக்கிறதோ அது ஒரு பிரசாதம். சோ பகவானை பத்தியே சிந்தனை பண்ணுவா, பகவானை பத்தியே பேசுவா, பகவானோட விஷயங்களே காதுல போட்டுப்பா. சோ வாழ்நாள் முழுக்க பகவான் மேலேயே பகவானையே ரசிச்சுட்டு இருப்பா. ஆனாலும் இவ சகுன பக்தர்கள் தான். அதாவது பகவானோட ஒரு சகுன ரூபத்தை பார்த்து பக்தி பண்றவாதான். பகவானோட விராட்ட ரூபத்தை பார்க்காதவா. பகவான் சொல்ல இந்த மாதிரியான பக்தர்களுக்கு வெளிச்சம் காட்டுறது என்னோட வேலை. ஞான தீபத்தை ஒளி ஏத்தி அவா மேல ஒரு கருணை கண்டு நான் அவளுக்கு என்னோட விராட்ட ரூபத்தை காமிப்பேன். என்ன பகவான் சொல்லணும்னா, இப்ப எல்லாரும் கைத்தாலையும் பகவான் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதுக்குதான் குருன்னு ஒருத்தர் வச்சிருக்கார் பகவான். குரு மூலமா உங்களுக்கு இந்த வெளிச்சம் கிடைக்கும். இந்த ஞான ஒளி எனக்கு அவ மேல ஒரு அன்புனால எல்லாருக்கும் இந்த என் மேல பக்தி வச்சுருக்கிறவாளுக்கெல்லாம் இந்த ஞான ஒளி கொடுத்து என்னோட விராட் ரூபத்தை பார்க்க கிடைக்கும். ஏன்னா விராட் ரூபத்தை பார்த்துட்டேன்னா அப்புறம் உங்களுக்கு ஒரு டவுட்டே இருக்காது. என்ன டவுட்டே இருக்காது? நம்ம யாரோடது, இந்த உலகத்தோடதா இல்ல பகவானோடதா, நம்ம யாரோட சேர்ந்து இருக்கோம் அப்படிங்கிற ஒரு டவுட் வராது. நீங்க அந்த டவுட் உங்களுக்கு போச்சுன்னா அந்த பிணைப்பு போயிடும், பகவான்கிட்ட நம்ம சரணடைஞ்சிருக்கோம். அடுத்த 7 ஸ்லோகங்கள்ல அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட கேட்கிறார், உன்னோட இந்த எல்லா ரூபங்களையும் எனக்கு சொல்லு, அது தெரிஞ்சுட்டா நான் அதை வச்சு நான் உபாசனை பண்ணுவேன். ஏன்னா எந்த ஒரு பகவான் நம்ம எவ்வளவு நிறைய நம்ம எல்லாரும் வேண்டிட்டு தான் இருக்கும், நிறைய பேரும் பிரேயர் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கும். பகவானை வணங்குறதுங்கிறது பகவான்கிட்ட அப்படியே லயிச்சுட்டு போறதுக்கு ஒரு சிம்பல் வேண்டி இருக்கு. ஒண்ணும் இல்லாட்டாலும் ஓம் சொல்லிண்டாது ஏதாவது சொல்லிட்டு இருந்தாதான் மனசை நம்மளால கட்டுப்படுத்த முடியும். பகவான் புத்தருக்கு அது தேவைப்படாம இருந்து அவர் மோட்சம் கிடைச்சு அவர் சொல்ற பாணியில பார்த்தேன்னா எதையுமே நினைச்சுக்க வேண்டாம், நீங்க தங்களையே நினைச்சுங்கோ, அதுலயே உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு பகவான் புத்தர் சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனா நம்ம மாதிரி ஒரு மனுஷ ஆளுக்கெல்லாம் ஏதானு ஒண்ணு ஒரு கை பிடிச்சுக்கிறதுக்காக ஏதாவது வேணும். சும்மா நின்றுட்டு இருக்கிறோம் பில்டிங், நம்ம வீட்டிலேயே நம்மள நிக்கணும் அப்படின்னாலே பக்கத்துல ஏதாவது ஒரு சேர் கிடைச்சா நல்லா இருக்குமே, வெறும் கையை வைக்கிறதுக்காக நமக்கு வேண்டி இருக்கு. ஏன் நம்மளால நிக்க முடியாதா? நிக்க முடியும். விழுந்துருமா? விழ மாட்டோம். இருந்தாலும் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அப்ப மனசுக்கு அப்புறம் அதுல லயிச்சுன்னு நிக்க முடியாது நம்மளால. அது மாதிரி பகவான்கிட்ட அர்ஜுனன் கேட்கிற, எனக்கு ஒரு துளி பிடிப்புக்காக உன்னோட இவ்வளவு விராட்ட ஸ்வரூபத்துல இருக்கிற எல்லா விபூதிகளையும் எனக்கு சொல்லு, அதை வச்சுன்னு என் மனசை அப்படியே விஸ்தாரமா பண்ணிட்டு என்னால பகவான்கிட்ட ஃபுல்லா லயிக்க முடியும் அப்படிங்கிற. அதனால 19ல இருந்து 42வது ஸ்லோகம் வரைக்கும் பகவான் தன்னோட விபூதிகளை சொல்ற. ஆனா பகவான் இந்த 19வது ஸ்லோகத்துல ஆரம்பிக்கிறதும் சரி, 42வது ஸ்லோகத்துல முடிக்கிறச்சும் சரி, ஒரு டிஸ்கிளைமர் போட்டுறார். நான் சொன்னது மட்டும்தான் அப்படின்னு நினைச்சுக்காதீங்கோ, இது ஒரு
ஒரு ட்ரெய்லர் மாதிரி பாத்துங்கோ, ஃபுல் லிஸ்ட் கிடையாது, ஒரு ஷார்ட் லிஸ்ட் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதனால இந்த 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 விபூதிகளை மட்டும்தான் நான் சொல்றேன். யாராலையுமே பகவானோட எல்லா ரூபங்களையும் வர்ணிச்சிட முடியாது. பகவான் ஆரம்பிக்கிறத 20வது ஸ்லோகத்துல தான் அப்படிங்கிற ஒரு கான்சியஸ்னஸ் நமக்கு இருக்கே, தான் அப்படின்னு நம்மளால ஒரு நம்மளை பத்தி ஒரு நினைச்சுக்கிறதுக்கு, இப்ப ஒரு நம்ம தூக்கத்திலயா இருக்கட்டும் மரணத்திலயா இருக்கட்டும் நமக்கு வந்து தாங்கிற ஒரு இது கிடையாது, கான்சியஸ்னஸ் கிடையாது. அந்த கான்சியஸ்னஸ் வந்த தான் தான் அப்படின்னு ஒரு ஒரு தாட்டே வருது. இந்த கான்சியஸ்னஸ் இல்லைன்னா நமக்கும் ஒரு ஒரு இறந்த உடம்புக்கும் டிஃபரன்ஸே இல்லை. ஸோ அந்த கான்சியஸ்னஸே நான் தான் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். முடிக்கர்ச்ச எல்லா உயிரினங்களும் எல்லா உயிரினங்களுக்கான காரண பொருளும் நான் தான், பீஜம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிப்பார். சுருக்கமா சொன்னா, எதெல்லாம் ரொம்ப மகத்தானதோ, எதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லானதோ, எதெல்லாம் ரொம்ப வர்ணிக்க முடியாத அளவுக்கு நல்லதுகள் இருக்கோ, எல்லாமே பகவானோட விபூதியோட ஒரு துளி. சோ இந்த பூமியில இருக்கிறது எல்லாமே பகவானோட விபூதி அப்படி இல்லை. இந்த பூமியே பகவானுக்குள்ளதான் இருக்கு. அதுவும் பகவானோட ஒரு ஒரு பாகம் தான் இந்த பூமி. அந்த பூமியில இருக்கிற நல்ல விஷயத்தில் எல்லாமே நீ என்ன பார்க்கலாம் அப்படிங்கிறது. நச்சமஸ்தானி சர்வ பூதானி அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இங்க துவைத்த ரூபத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒண்ணுதான். துவைத்த ரூபத்துல பார்த்தீங்கன்னா அது வேற இது வேறன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேற இருக்கிறது எல்லாமே இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விபூதிகளும் பகவானுக்குள்ள இருக்கு. மஸ்தானி சர்வபூதா. பகவான் இந்த இந்த அத்தியாயத்துல பக்தி யோகத்துக்கான மார்க்கத்தை பத்தி முழுசா நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துன்னு போற. என்னை எப்படியெல்லாம் நீ பார்க்க முடியும்? ஏன்னா அர்ஜுனன் கேட்கிறார். நான் எங்க ஆபீஸ்ல கூட நிறைய வாட்டி சொல்வேன், இந்த நிறைய கிளாஸ்லாம் நடக்கும், நிறைய ட்ரைனிங்லாம் நடக்கும். இல்லாட்டி ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், பகவத்கீதை வந்து பகவத்கீதையோட ரியல் ஹீரோ யாருன்னா அர்ஜுனன் தான். ஏன்னா அர்ஜுனனுக்கு கேள்வி கேட்க முடியலன்னா இந்த பதில்லாம் வந்திருக்காது. பகவான் வந்து அர்ஜுனனோட கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்றாரு தவிர அவருக்கு தெரிஞ்ச ஞானத்தெல்லாம் நமக்கு சொல்றாருன்னு இல்லை. அவர் அறிந்தது எவ்வளவோ நம்மளால வர்ணிக்கவே முடியாது, யோசிக்க கூட முடியாது. அவர் சொல்ற நான் எல்லாத்தையும் பின்னாடி பாஸ்டையும் பார்த்திருக்கேன், ஃபியூச்சரையும் பார்த்திருக்கேன். உன்ன மாதிரி ஜென்ம ஜென்மமா எல்லாரையும் பார்த்திருக்கேன், எல்லாரும் எனக்கு தெரியும் தெரியும் அப்படிங்கிறார். இந்த மாதிரி எல்லாம் நம்மளால யோசிக்கணும் ஆக முடியாது. இதெல்லாம் என்ன பகவானுக்கு தெரிஞ்சது வந்து இன்ஃபைனைட், அளவில்லாதது. நான் அர்ஜுனன் என்ன கேட்கிறானோ அந்த அளவுக்கு மட்டும் சொல்றார். ஏன்னா அர்ஜுனன் அவருக்கு அவ்வளவு பிரியமானவர். இந்த ஹோல் பகவத்கீதையோட ஹீரோவே அர்ஜுனன் தான். அர்ஜுனன் இல்லாம பகவத்கீதை கிடையாது.
அதுக்கு நிறைய பேர் எனக்கு குறுக்கா கேட்பா, பகவான் தான் தெரியுமா அர்ஜுனன் வந்து கேட்க போறான், அதனால என்ன சொன்னார், இப்ப பகவான் தான் ஹீரோ அப்படின்னு. இருக்கலாம், இல்லைன்னு சொல்லல இந்த மாதிரி. பட் இருந்தாலும் அர்ஜுனன் இந்த இந்த அத்தியாயத்தை பொறுத்த வரைக்கும் அர்ஜுனன் வந்து ஏழு ஏழு ஸ்லோகத்துல கேள்வி கேட்கிறா, என்னை பத்தி உன்னை பத்தி சொல்லு, உன்னை பத்தி சொல்லுங்கிறதுனால பகவான் தன்னை பத்தி இவ்வளவு சொல்றார். போன அத்தியாயம் மாதிரி இந்த அத்தியாயத்திலையும் தான் ரொம்ப கிரேட்னு சொல்றதுக்காக அவர் இதெல்லாம் சொல்லல. அர்ஜுனன் கேட்கிற எனக்கு உன்னோட விபூதியை சொல்லு, அதை வச்சுட்டு நான் என்னால உபாசனை பண்ண முடியும் அப்படிங்கறதுக்காக தான் சொல்றாரு தவிர தான் ரொம்ப பெரிய இது அப்படின்னு சொல்றதுக்கு அவருக்கு தேவையும் இல்லை. அவர் அப்படிப்பட்டவரும் இல்லை. ஏன்னா அவருக்கும் அதுக்கும் ஒரு கனெக்ஷனே கிடையாது. எல்லாத்தையும் பண்ணிட்டு அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, அந்த மாதிரிதான் இருக்கிறார். ஆனா நமக்கு தெரியணுமே, நமக்கு பக்தி யோகத்துல போகணும்னா ஏதான ஒரு மார்க்கம் வேணுமே. உன்னை எப்பெல்லாம் பார்க்க முடியும், எங்கெல்லாம் பார்க்க முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்கே. கோயில மட்டும்தானா? இல்லையே, எல்லா இடத்துலயும் நமக்கு அனன்யா எப்பொழுதுமே நினைச்சுக்கணும், வேற எதுவுமே வரக்கூடாது மனசுல அப்படிங்கிறதுனாலதான் பகவான் தன்னோட விபூதிகளை சொல்றா. அதான் இந்த விபூதி யோகம். இந்த அத்தியாயத்துல 10வது ஸ்லோகமும் 20வது ஸ்லோகமும் பிரேயரா எடுத்துட்டு இருக்கும். அதை சொல்லிட்டு இன்னைக்கு என்னோட நெட்டு கிட்ட எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கிறதுனால ஒரே ஒரு ஸ்லோகம் மட்டும் முதல் ஸ்லோகம் மட்டும் எடுத்துட்டு நீ கிளாஸ் முடிச்சுக்கலாம். நாளைக்கு ஹோப்ஃபுல்லி என்னோட நெட் சரியாயிடும். பிரார்த்தனை எடுத்துக்கலாம். தேஷாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீதிபூர்வகம் ததாமி புத்தியோகம் தை येन मामुपयान्ति ते अहमात्मा गुडाकेश सर्वभूताश्रयस्थितः अहमादिश्च मध्यं च भूतानामन्त एव च. அர்த்தங்கள் அப்புறமா சொல்லலாம். எப்பொழுதும் ஆரம்பிக்க மாதிரி அவதாரணிக்காலேருந்து ஆரம்பிக்கலாம். சோ நேத்திக்கு சஜஷன் கொடுத்த மாதிரி இன்னைக்கு யாரு ஃபர்ஸ்ட் இருக்காளோ அவ வந்து என்னோட இந்த அவதாரணிக்கா நான் சொல்லி கொடுத்துருந்தேன், அதை அவ சொல்லட்டும். யாருங்கிறது சுயதாதி நீங்களே பார்த்து அல்பபெட்டிக்கலா அவதரணிக்கா மட்டும், அப்புறமா ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் தான் அதுவும் சொல்லலாம். முதல்ல அவதரணிக்கா மட்டும் எடுத்துக்கலாம். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. ஸ்ரீமத் பகவத் கீதா அத் தசமோத்யாயः. எப்பொழுதும் சொல்ற மாதிரிதான். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. ஸ்ரீமத் பகவத் கீதா. நிறைய பேர் இப்போ நிறைய மிஸ்டேக் பண்றேன், கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. பகவத் இல்ல பக. ஸ்ரீமத் பகவத் கீதா அத் அது அத இல்ல, அத் தசமோத்யாயः. தச ரெண்டுமே குரல் எழுத்துக்கள். தசமோத்யா மோ நெடில் எழுத்து சொல்லிட்டு அது மேல ஒரு ஆகாத் கொடுத்து மோத்யாயः. நிறைய பேர் அத தசமோ அதெல்லாம் சொல்றேன், அதெல்லாம் வேண்டாம் நமக்கு. அதுக்குன்னு சில வேதங்கள் இருக்கு, அந்த வேதங்கள்ல எனக்குன்னு குறிப்பு இருக்கு. ருத்ரம் சமக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுல வந்து எப்ப மேல போகணும், எப்ப கீழே போகணும், எப்போ ஒன்று எக்ஸ்ட்ரா இழுக்கணும், அதெல்லாம் போட்டிருக்கு. அது வந்து பகவத்கீதையில இல்ல. அதனால தசமோ அதெல்லாம் சொல்ல வேண்டாம். ட்ரை பண்ணலாம், நிறைய பேருக்கு அது வந்து ஹேபிட்டா போயிடுது. அது வேணாலும் நம்ம இப்ப நிறுத்திக்க பார்த்துங்கோ. அத்
दशमोऽध्यायः. அப்படி சொன்னா போறோம். யார் ஃபர்ஸ்ட்? भारती जी। Yes, ma'am. Jai Sri Krishna, sir. சொல்லிட்டுங்களாங்க சார்? இல்லைங்க. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமः. ஸ்ரீமத் பகவத்கீதா அத தசமோऽध्यायः. பியூட்டிஃபுல்லி. Thank you, மோத்யா, sir. அந்த த கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. மோத்யாய சொல்லுங்க. பாக்கெல்லாம் பர்ஃபெக்டா இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துக்கு போலாம். Thank you. ஸ்ரீ பகவானுவாச்ச பூய ஏவ மகாபாஹோ ஸ்ருணு மே பரமௌ வசः யத்தேஹம் பிரியமாணாய வக்ஷ்யாமி ஹிதகாம்யயா. பூய மீண்டும், ஏவ கூட, மகாபாஹோ அப்படின்னு அர்ஜுனன் சொல்ற, ஸ்ருணு கேள், மே என், பரமம் மிகச்சிறந்த, வச்சக கூற்றுகள், நான் என்ன சொல்றேனோ அந்த மாதிரி சொற்கள், யத் எது, அகம் நான், பிரியமானாய மிக்க மகிழ்ச்சியுடன், வக்ஷ்யாமி நான் கூறுவேன், ஹிதகாம்யயா நலம் கருதி. மீண்டும் கேள் என் மிகச்சிறந்த கூற்றுகளை, எதை நான் உன் நலம் கருதி மிக்க மகிழ்ச்சியுடன் கூறுவேன் அப்படின்னு பகவான் சொல்ற. ஓஷனம் பார்க்கலாம். ஸ்ரீ பகவான் வாச்ச. ஸ்ரீ பகவான் வாச்ச எல்லாமே சேர்த்து சொன்னோம். பூய ஏவ மகாபாஹோ. பூய, பூ நடுலெழுத்து, பூய இல்ல, பூய ஏவ, ஏவ இல்ல, ஏவ தொண்டையிலேருந்து வரணும். பூய ஏவ மகாபாஹோ. மகாபாஹோ, ஹாஹோ எல்லாம் தொண்டையிலேருந்து வரணும். மகாபாஹோ இல்லாத. மகாபாஹோ ஸ்ருணு மே. மகாபாஹோ ஸ்ருணு, இஷு வரக்கூடாது, தனித்தனியானது அது. பூய ஏவ மகாபாஹோ ஸ்ருணு மே பரமௌ வசः. ஸ்ருணு, ஸ்ருணு இல்ல, ஸ்ரு ரு. ஸ்ருணு மே பரமௌ, பரமம் இல்ல, பரமௌ அவங்க வச்சுட்டு வ வரதுனால பரமௌ வசः. யத்தேஹம், யத்தே ரெண்டு தான் இருக்கு. யத்தே, தே நெடுலெழுத்து, இழுத்து சொல்லணும். யத்தேஹம் பிரியமாணாய. ப்ரீ நெடுலெழுத்து, மானா எல்லாமே நெடுலெழுத்துகள். பிரியமாணாய வக்ஷ்யாமி, இக்கு இஷு ய மூணு இருக்கு. வக்ஷ்யாமி ஹிதகாம்யயா. ஹித, அது ஹித இல்ல, ஹித காம்ய, காமில் ஆகாது. ஹிதகாம்யயா. நெக்ஸ்ட் யாரு? बालाजी जी। जय श्री कृष्ण मैम। जय श्री कृष्ण सर। श्री भगवानुवाच भूय एव महाबाहो शृणु मे परमौ वचः यत्तेऽहं प्रीयमाणाय वक्ष्यामि हितकाम्यया। பியூட்டிஃபுல், பர்ஃபெக்டா. Thank you. பிரியமானாயதான் இது மாதிரி தப்பா இருந்த மாதிரி இருந்தது. வேற ஏதாவது प्रियमाणाय, ओके, அது எப்படி ஒரு சொல்லி காமிங்க சார். சொல்லுங்களேன். यत्तेऽहं प्रीयमाणाय
वक्ष्यामि हितकाम्यया. பியூட்டிஃபுல். Thank you. பர்ஃபெக்ட். Thank you, sir. Thank you, sir. ஸோ 7வது அத்தியாயத்துல இன்டர்நெட் கொஞ்சம் கடுபடா இருக்கு. கேட்கறதுனோ? கேக்குறது சார். ஸோ 7வது அத்தியாயத்துல தேங்க்ஸ் பக்தி யோகத்துல திரும்பி கொண்டு வந்து அப்புறமா 7வது அத்தியாயத்துல எண்ணில கேள்விகள் கேட்டதுனால அதுக்கு பதில் சொல்லிட்டு 8வது அத்தியாயத்துல 9வது அத்தியாயத்துல திருப்பியும் பக்தி யோகத்தை பத்தி சொல்லி 9வது அத்தியாயம் முடிக்கிறச்ச எல்லாமே எனக்கு அர்ப்பணம் பண்ணி முழுசா என் மேல என்கிட்ட சரணம் அடைஞ்சிரு அப்படின்னு சொல்றார். பட் அவருக்கே அது போறல போல இருந்து நிறைய சொல்லணும் இன்னும் அப்படின்னு அவருக்கு தோன்றது. ஏன்னா அவ்வளவு பிரியம் அவருக்கு அர்ஜுனன் மேல. அதுக்காக இந்த அத்தியாயத்தை ஒரு கேள்வியே இல்லாம பகவான் வாச்சன்னு ஆரம்பிச்சுடுறார். போன அத்தியாயம் முடிக்கிறதுல அர்ஜுன் ஒன்னும் கேள்விலாம் ஒன்னும் கேட்டுருல. ஆனா இந்த 10வது அத்தியாயம் ஆரம்பிச்சே அவருக்கு அந்த இது இருக்கு, என்னோட இவ்வளவு பிரியமான பக்தன் இருக்கானே அவனுக்கு இன்னும் கொஞ்சம் சொல்லியானும். அதுக்காக அவர் தானே இந்த 10வது அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறார். பூய ஏவ. ஏன் இந்த விபூதிகள் சொல்றார்? 7வது அத்தியாயத்துல சொல்லிருக்க, 9வது அத்தியாயத்துல சொல்ற ஏன் இது சொல்லணும்னு இன்னும் தோன்றது? ஏன்னா இந்த விபூதிகள் பத்தி தெரிஞ்சுட்டா அவ்வளவுக்கு அவ்வளவு பக்தி இன்னும் அதிகமாகும். ஏன்னா எல்லாருக்கும் ஸ்ட்ரைக் ஆகுறது வேற எது இல்லாம, சில பேருக்கு பெயிண்டிங்னா ரொம்ப பிடிக்குமா இருக்கும், சில பேருக்கு நல்ல பாட்டு பிடிக்குமா இருக்கும், சில பேருக்கு ருசியான காஃபி குடிக்கிறது பிடிக்குமா இருக்கும், காஃபிலேயே இந்த மாதிரி காஃபி இருந்தா பிடிக்குமா இருக்கும், பிளாக் காஃபி பிடிக்குமா இருக்கும், வேற மாதிரி நுரையான வர காஃபி பிடிக்குமா இருக்கும். ஒருத்தருக்கு எது பிடிக்குங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. எல்லாருக்கும் விதவிதமான ஒரு பிடிப்பு. சோ பக்தி வேணும்னா அந்த ஒரு பிடிப்பு வேணும். சோ எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த பக்தி, இந்த பகவானோட விபூதிகள்லாம் நமக்கு புரியறதோ அவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு பக்தியும் அதிகமாகும். பகவான் 7வது அத்தியாயத்துல பார்த்தீங்கன்னா 8ல இருந்து 12வது ஸ்லோகங்கள்ல அவரோட 17 விபூதிகள் சொல்றார். 9வது அத்தியாயத்துல பார்த்தீங்கன்னா 16ல இருந்து 19 ஸ்லோகம் வரைக்கும் 37 விபூதிகளை சொல்றார். இந்த அத்தியாயத்துல பார்த்தீங்கன்னா 10வது அத்தியாயத்துல 45 விபூதிகளை சொல்றார். அவ்வளோ விபூதிகள் தன்னை பத்தி சொல்றார் பகவான். அதனால்தான் பகவான் இங்க பூய ஏவ திருப்பியும் சொல்றேன், ஸ்ருணுமே பரமம் வச்சக, கேளு. தன்னோட விபூதிகளை அர்ஜுன்கிட்ட சொல்ற, கேளு நீ. ஏன் சொல்றேன்னா அர்ஜுனன் அவரோட அவ்வளவு பெரிய பக்தன். பரமம் வச்ச, என்னோட மகத்தான வார்த்தைகளை கேளு. எப்பொழுதுமே பகவானுக்கு அர்ஜுனுக்கு ஒரு பெரிய விஷயம் சொல்லணும், ஒரு ஒரு சீக்ரெட் சொல்லணும், ஒரு ரகசியமான விஷயம் சொல்லணும், பரமம் வச்சக அப்படிங்கிறது. பக்தோசிமே சகா சேதி ரகசியம் கேத்தது உத்தமம், உத்தமமான விஷயம்.
அப்படின்னு 4ஆம் அத்தியாயத்துல சொல்லு. ஏன்னா 4ஆம் அத்தியாயத்துல இருக்க நான் இதேதான் விவஸ்வான் மனு எல்லாருக்கும் சொல்லிருக்கேன். சூரிய பகவானா இருக்கட்டும், மனுவா இருக்கட்டும், எல்லாருக்குமே நான் சொன்னதுதான் நான் உனக்கு சொல்றேன். ஏன்னா நீ எனக்கு அவ்வளவு ஒரு பெரிய பக்தன். அதனால திரும்பியும் சொல்றேன், பூய ஏவ ஸ்ருணுமே பரமம் வச்சக யத்தேகம் பிரியமானாய வக்ஷ்யாமி ஹிதகாம்யயா. இப்போ ஒருத்தர் மேல பக்தி வந்துருத்தா, ஆர் இந்த சொல்றவாளுக்கு இவரோட யார் கேட்கிறாளோ அவளுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு மனசுல வந்ததுன்னா, அவர் என்ன சொல்றதோ அது இந்த கேட்கிறவாளுக்கும் மனசுல நல்லா பழிஞ்சிரும். ரெண்டு விஷயம் இருக்கணும். கேட்கிறவாளுக்கும் பக்தி இருக்கணும், சொல்றவாளுக்கும் அந்த யார்கிட்ட சொல்றோமோ அவ மேல ஒரு அன்பும் அவருக்கா நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனசு இருந்ததுன்னா, இந்த ரெண்டு காம்பினேஷன் வரைச்சதான் அந்த கேட்கிறவாளுக்கு அது முழுசா அதுக்கு அவளுக்கு புரிய ஆரம்பிக்கும். பகவான் இப்ப ஒரு டவுட் வரலாம், பகவான் தான் எல்லாருமே எல்லாட்டையும் சொல்ற எதுலயுமே பிரியம் வச்சு கூடாது அப்படிங்கிற, இங்க அர்ஜுனன் பிரியமானாய அப்படிங்கிறியே, அப்படின்னா உங்களுக்கே ஒரு பிரியம் இருக்கா அப்படின்னா பகவான் எது மேல பிரியம் வச்சு கூடாதுங்கிறா? எனக்கு நல்லது நடக்கணும், எனக்கு நல்ல ஒரு சுகானுபாவம் வரணும், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால இது மேல ஒரு பிரியம் இருக்கு, இந்த பர்சன் எனக்கு இந்த என்னோட குழந்தைகளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என் மனைவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என் புருஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுவா மேல எனக்கு பிரியம் இருக்கு, அதனால அப்படின்னு வச்சுக்கிறது தான் குணமே சொல்றாளே தவிர, இன்னொருத்தருக்கு நலம் பண்றதுல ஒண்ணும் தப்பே இல்லை. இன்னொருத்தருக்கு நலம் பண்றது பிரியம், காமம் இல்லது. அதை விட்டு கொடுக்கணும்னு சொல்லல பகவான். அதனாலதான் இங்க பிரியமானாய அப்படின்னு பிரியமா இருக்கேன் அப்படிங்கிறது, அர்ஜுனன்ட்ட பிரியமா இருக்கிறது அவரோட நலத்தை கருதி தான் சொல்றது. அதனால்தான் ஹிதகாமியா, இன்னொருத்தருக்கு நலம் பண்ணா நமக்கு அதோட இருக்கிற ஒரு பிணைப்பு போயிடும். ஸோ எப்பொழுதுமே இன்னொருத்தருக்கு நல்லது பண்றது நமக்கு எல்லா இடத்துலயும் சொல்றோம், நல்லது பண்ணோம் நல்லது பண்ணோம். ஏன் நல்லது பண்ணோம் அப்படின்னா, இன்னொருத்தருக்கு பண்றச்ச நமக்கு கொடுக்கறச்ச அது மேல இருக்கிற ஒரு பற்றுதல் போயிடும். ஏன்னா இன்னொருத்தருக்கா நல்லது நடக்கட்டுமே அப்படிங்கிறதுனால கொடுக்குறோம். ஒரு திருடனுக்கு பணம் கொடுக்கறதுக்கும் ஒரு கோயில்ல உண்டியல்ல பணத்தை கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா அந்த கோயில்ல பணம் போடுறத பகவானுக்கு பணம் எடுக்கணும்னு இல்ல, அந்த கன்செப்டே வருதுன்னா அந்த பணத்தினால உலகத்துக்கு நல்லது நடக்குமே அப்படின்னு தான். பகவானுக்கு அந்த பணம் தேவையில்லை. ஆனா உண்டியல்னு ஏன் வச்சிருக்கோம்னா, அந்த பகவான் இடத்துல இருக்கிற உண்டியல் அதுலேருந்து பகவானோட கையிலேருந்து வெளியில வர்றதுனால அது எல்லாத்துக்கும் நல்லதுக்கு தான் வருங்கிறதுக்காக தான் நம்ம அங்க பணத்தை போடுறோம். அதாவது உலகத்துக்கு நல்லது நடக்கட்டுமே பகவான் மூலம் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த பணத்தை பொழைச்ச நமக்கு அதுக்கும் ஒரு பற்றுதலே இருக்கிறது இல்லை. அந்த பணம் பத்தி நம்ம நினைக்கிறது கூட இல்லை. ஐயோ 10 ரூபா போட்டோமா 20 ரூபா போட்டோமான்னு. இதே ஒரு திருடனுக்கு கொடுக்கறச்ச அந்த பணம் கைவிட்டு போகுமா? போகாது. எப்படா திரும்பி வரும், எவ்வளவு பேங்க்ல பணம் போடச்சு கூட எப்படா நம்ம போடுவோம், எப்ப அதை திரும்பி எடுக்கலாம், அது எவ்வளவு மடங்கா வரும் அப்படின்னு யோசிச்சுதான் போடுறோம். அப்ப அந்த பிணைப்பு இருக்கு. ஏன்னா அது நமக்காக பண்றோம், அதனால அதோட பிணைப்பு இருக்கு. இன்னொருத்தருக்கா அப்படின்னா அந்த பிணைப்பு கிடையாது. இல்ல பிரியம் வைக்கிறதுங்கிறது இன்னொருத்தருக்கு அப்படிங்கிறதுனா அந்த பிரியம் வேற. அவரோட நலத்துக்காக அப்படின்னா, அவர் உலகத்தோட நலத்துக்காக அப்படின்னா
அந்த பிரியமா இருக்கிறதுல ஒண்ணும் தப்பே இல்லை. அதான் இங்க எத்தேகம் பிரியமானாய வக்ஷாமி ஹித காமியா, உன்னோட ஹிதத்துக்காக சொல்றேன். வக்ஷாமி ஹித காமியா. ஏன்னா அர்ஜுனன் எப்பொழுது என்ன கேட்கிறா, எனக்கு மகத்தான ஒரு இடம் தரணும் அப்படின்னு. ஸ்ரேயஸ் எனக்கு வேணும். நிச்சிதம் ப்ரூஹி தன்மே அப்படின்னு 2வது அத்தியாயத்துல எனக்கு எது நல்லதோ அது சொல்லு அப்படிங்கிறார். ஏன ஸ்ரேயோ ஹமாப்னுயாம் ததேகம் வத நிச்சித்ய ஏன ஸ்ரேயோ ஹமாப்னுயாம் யச்ரேய ஏதையோரேகம் தன்மே ப்ரூஹி சுனிஷ்சிதம் அப்படின்னு 3 வாட்டி சொல்லுங்க. எனக்கு எது ஸ்ரேயஸானதோ அது சொல்லு அப்படின்னா. அர்ஜுனன் சொல்றதுன்னா அர்ஜுனன் நமக்கு எல்லாருக்குமே அதிபதி, நமக்கு எல்லாருமே ரெப்ரசன்டேட்டிவா இருக்கா அர்ஜுனன். சோ நம்மளோட சார்பா கேட்கிறார், எது நமக்கு ரொம்ப நல்லதோ அது எனக்கு சொல்லு அப்படின்னு. அதுக்குதான் பகவான் சொல்றார், வக்ஷாமி ஹித காமியா, உனக்கு எது நல்லதோ அதுக்காக நான் சொல்றேன். அதனாலதான் சொல்ற பரம வச்ச, என்னோட உத்தமமான வார்த்தைகள் நான் உனக்கு சொல்றேன். உத்தமமான வார்த்தைகள் என்னதுன்னா, உனக்கு எனக்கு எது நல்ல, உனக்கு ஸ்ரேயஸானது எது, எல்லாருக்குமே மிக்க நலமா நடக்கணும் இந்த உலகத்துல. நமக்கு இந்த ஜென்மத்துல ஏதாவது பெஸ்ட் நடக்கணும்னா இந்த பூலோகத்துக்கு திரும்பி வராம இருக்கிறது தான். அதை விட பெட்டரா நமக்கு ஒண்ணும் நடக்காது. பகவான்கிட்ட உட்காந்து பகவான்கிட்டயே இருந்து இந்த ஜென்மம் மரணத்துல இருந்து வெளியில வந்து பகவானோடய லயிச்சு இருக்கிறது தான். அதை விட பெஸ்டா ஒண்ணுமே கிடையாது நமக்கு. அததான் பகவான் சொல்ற, அதுக்கான வழிதான் சொல்லிட்டு இருக்க. அதனாலதான் உனக்கு எது நல்லமோ ஒன் நிலத்தை விரும்பிதான் பக்ஷியாமி இத்த காமியா. ஏன்னா பகவான் நமக்கு பண்ற அளவுக்கு வேற யாராலையும் பண்ண முடியாது. ராமச்சரித்திர மனசுல சிவன் பார்வதியிட்ட சொல்ற, உமா ராம சமஹத ஜகமாயி குரு பிது மாது बंधु प्रभु नाई सुर नर मुनि सब कय यही रीति स्वार्थ लगी करही सब प्रीति. उमा राम, उमा பார்வதிட்ட சொல்ற, ராம சம ஹத ஜகநாய் ஜகமாய், ராமர் நம்ம மேல ஹத நமக்கா நல்லது பண்றதுக்கு, அந்த மாதிரி இந்த உலகத்துல ஜகமாயி, இந்த ஜகத்துல அந்த மாதிரி யாருமே இல்ல. ராமர் நமக்கு எவ்வளவு நல்ல பண்ண முடியுமோ அந்த மாதிரி நல்லது பண்றது யாருமே கிடையாது. குரு பித்து மாத்து பந்து பிரபு நாகி, குருவா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், பந்துவா இருக்கட்டும், யாருமே இல்ல. சுரநர முனி சப கை ரீதி ஸ்வார்த்தலாகி கரஹி சபி பிரீத்தி. சுர தேவர்கள், நர மனுஷர்கள், முனிகள் எல்லாரோட ரீதி இதுதான், எல்லாரும் பண்றது இதுதான். என்னன்னா ஸ்வாரத்தலாகி கரஹி சப பிரீத்தி, தன்னோட சுவார்த்துக்காக தான் இன்னொருத்தருக்கு தான் பிரீத்தி பண்றார், பிரியம் வச்சுக்கிறார். ஆனா பகவான் அப்படி இல்லை அப்படிங்கிற. ஏன்னா பகவான் நமக்கு நல்லது பண்றது, பகவானோட வேற யாராலையும் நமக்கு நல்லது பண்ண முடியாது. பகவான் தன்னையே யாரு மேலேயும் இஷ்டமா இல்லாத ஒரு வெறும் அப்சர்வரா தான் இருந்தாலும் பார்த்துட்டாலும், பட் யார் தன்கிட்ட சரணடைகிறாளோ அப்படின்னு யாராவது வந்தா அவருக்குள்ள இருக்கிற இந்த பிரீத்தி வெளியில வந்துடும். எப்படி ஒரு மாடோட மடியிலேருந்து அந்த கண்ணை பார்த்த உடனே அதுல இருந்து பால் வெளியில வர ஆரம்பிக்கிறதோ,
அந்த மாதிரி பகவானுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பக்தனை பார்த்தா அப்படி வெளியில வந்துரும். அதான் இங்க சொல்ற வக்ஷாமி ஹிதகாமியா யத்தேகம் பிரியமானாய, நீ எனக்கு இவ்வளவு பிரியமா இருக்கிறதுனால நான் ஒன்னலத்துக்காக திருப்பியும் மீண்டும் என்னோட விபூதிகளை சொல்றேன், அதை கேளு, என்னோட பரம வச்சங்களை கேளு அப்படின்னு பகவான் வந்து இந்த ஞானம் விஞ்ஞானம்ல இருந்து ஆரம்பிச்சது அது இன்னும் கண்டினியூ பண்ணிட்டே போவார். எப்படி 7வது அத்தியாயத்துல ஞான விஞ்ஞான யோகம் வந்து ராஜ வித்யா ராஜகுக்கியம் சொல்லிட்டு இங்க வந்து தன்னோட விபூதிகளை சொல்லுவார் 10வது அத்தியாயத்துல. அதெல்லாம் நாளைக்கு வந்து நாளையில இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இன்னையோட கிளாஸ் இங்கேயே முடிச்சுக்கலாம். Jai Shri Krishna, sir. Jai Shri Krishna, sir. Thank Jai you, Shri sir. Krishna, sir. Thank you, sir. Krishna, sir. Jai Shri ஜெய் ஸ்ரீ Krishna. கிருஷ்ணஜி. As Jai Shri usual, sir. Thank you, sir. Jai Jai Shri Shri Krishna. Thank you. Jai Shri Krishna, sir. Jai Shri Krishna, sir. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணஜி. Jai Shri Krishna, sir.